ரீசெண்டாக இந்த காக்கா வீடியோ ஒன்று போட்டேன். அவ்வளவுதான், கிடைச்சாண்டான்னு சொல்லி போகிறோம் வரவன் எல்லாம் அடித்து நவுத்திட்டாங்க. இந்த நல்லது பண்ணால் அது யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம ஒன்று தப்பாக சொல்கிறேன்னு வச்சுங்க, அது முதல்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு அது கமெண்ட்டை வந்து இது புறா ப்ரோ, இது காக்கா இல்லை, இது கூட தெரியாதா, உனக்கு எவன் லண்டன் காமிச்சா, எனக்கு கேட்காத கேள்வி கிடையாது, எல்லாம் பண்ணாதான் இருந்தது. பட் இருந்தாலும் நான் சர்க்காஸ்டிக்காக தான் போட்டேன். அதாவது யூகேல இருக்க புறா வந்து இந்தியாவில் இருக்க காக்கா மாதிரி அதிகமாக இருக்குங்க அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்காக தான் போட்டேன். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கமெண்ட் வரும்னு. 100க்கு 99 பேர் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, சரி ஒரு கமெண்ட் போட்டு தள்ளுவோம். இந்த வடிவேலு மாதிரி இந்த மூத்திர சந்தில் வச்சு நவுத்தி எடுத்துட்டானுங்க. முடியல. நான் மற்ற வீடியோலாம் போட்டிருக்கேன் எவ்வளவோ இன்ஃபர்மேட்டிவாக. இந்த என்ஆர்ஐக்கான இன்சூரன்ஸ் பிளான், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை மொபைல் பிளான், ஷெங்கன் விசா, அது இதுன்னு போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் கிடையாது. இது ஆக்சுவலி சும்மா ஒரு ஃபன்னாக இருக்கட்டமே தான் போட்டேன். எல்லாத்துலேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி வச்சு நவுத்தி எடுத்துட்டானுங்க. இதுலேருந்து ஒன்று நல்லா புரியுது, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் போட்டால் அதுவும் தப்பாக போட்டிங்கன்னு வச்சுங்க, இருக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு முதல்ல கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க. ஐயா, நான் தப்பு தான் பண்ணேன், அது சர்க்காசமாக போட்டது, அதுக்குன்னு இவ்வளவா? முடியலப்பா சாமி.